السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله المولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: يغتنم خمسا قبل خمس إلى آخره، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இவ்வுலக தலைவரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களில் கபூல் செய்வானாக. நோயற்ற வாழ்வை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நம்மளுடைய இறுதி மூச்சு பிரியும் வரையில் கலிமாவை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தருவானாக. கடைசி காலம் வரைக்கும், நம்மளுடைய மௌத்து வரைக்கும் நம்மளுடைய சுய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1446வது ஹிஜ்ரி ஆண்டு இது. இரண்டாவது மாதமான சஃபருடைய மாதம் முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. கண்ணியமானவர்களை, நாம் ஓதி காட்டிய வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை நம்மளிடத்துல ஞாபகப்படுத்துகிறான். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. கியாமத்தினுடைய நாளையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை பற்றி அல்லாஹ் இந்த ஒரு சிறு வசனத்தில் சொல்லி தருவான். சூரா தகாசுர் என்பதாக, அல்ஹாக்கு முத்தகாசுர் என்பதாக நாம் ஓதக்கூடிய சூரா, சிறிய சூரா வகைகளை சார்ந்தது. இந்த சூராவினுடைய கடைசி அத்தியாயமான இந்த அத்தியாயத்துல ஆகரத்துல கியாமத்து நாளையில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது இப்படி சொல்கிறான்: ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. லத்துஸ்அலுன்ன, நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம். எல்லா இடங்கள்லையும் கேள்வி கணக்கு உண்டு, எல்லாம் உண்டுங்கிறத அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல லத்துஸ்அலுன்ன, ரொம்ப உறுதிபட வரக்கூடிய ஒரு வாசகத்தை வைத்து அல்லாஹ் சொல்லுவான். யௌம இதின், அன்றைய தினத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், கேட்கப்படுவீர்கள், உறுதியாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அனின் நஈம், உங்களுக்கு இறைவன் வாழும் காலத்தில் என்னென்ன அருள்களை எல்லாம் கொடுத்திருந்தானோ அந்த அருள்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். இந்த அருள் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்ற ஒரு வாசகம். அரபில இதுக்கு நம்ம டைரக்டா இங்க அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றது நிஅமத் அப்படிங்கிறதனுடைய பன்மையை அல்லாஹ் சொல்லி தருகிறான். அனின் நஈம், நிஅமத்துகளை பற்றி நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க, விசாரிக்கப்படுவீங்கன்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். அப்ப அந்த நிஅமத்துக்கு நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா அருள்னு தான் சொல்லி ஆகணும். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அருள்னு எதெல்லாம் நம்ம எடுக்கலாம்னு சொன்னா, பிரபல்யமாக வரக்கூடியது நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட முடியும். அதிகமாக எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஹதீஸுகள்ல சொல்லி தருவாங்க. நம்ம நிறைய ஏற்கனவே இந்த இது போன்ற ஜும்மாக்கள்ல சொல்லி இருக்கிறோம். ஒரு சஹாபி கேட்பாங்க,
அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நான் அதிகமாக கேட்பதாக இருந்தால் எதனை கேட்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அல்லாட்ட ஆஃபியத்தை கேளுங்கன்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இழந்திருப்பவர்களிடம் கேட்டால்தான் அதனை பற்றி உண்டான அருமை புரியும். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படியே லேசா ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல என்ன செய்யுங்க, ஒரு தடவையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சுன்னத்தை நம்ம ஹயாத்தாக்கணுங்கிற எண்ணத்துல நோயாளிகளை விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கம் போயிட்டு வாங்க. லேசான முறையில ஒரு ரவுண்டு நம்ம போயிட்டு வர, விசாரிக்கணும்னு கூட அவசியம் அல்ல, நாம சுத்திட்டு வந்தோம்னாலே தெரியும் அங்க என்னென்ன பிரச்சனைகளோடு எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். கணவான்களை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமீபத்தில் தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு. எனக்கு இந்த விஷயத்துக்கு நான் கொஞ்சம் ஜிஹெச் எல்லாம் கொஞ்சம் அலைஞ்சிருக்கிறேன். 2-3 ஜிஹெச்களுக்கு போயிருக்கிறேன். ராயப்பேட்டா ஜிஹெச் எல்லாம் போனோம்னா ஒவ்வொரு மனிதர்கள், அந்த நம்ம போனது இஎன்டி பகுதி மட்டும்தான், மற்ற பகுதிக்கெல்லாம் போகலை. ஆனால் அந்த இஎன்டி பகுதிக்குள்ள போய் பார்க்கும் போதே தெரியுது, ஒவ்வொருத்தவங்களுக்கு மூக்குல டீப்பு தொங்குது, சிலருக்கு தொண்டை வழியாக டீப்பு தொங்குகிறது, சிலருக்கு இது ரெண்டும் இல்லாம நெஞ்சில இருந்து டீப்பு போட்டு அது வழியே என்ன செய்யறாங்க, இன்ஜெக்ஷன் மூலியமாக பால் போன்ற விஷயங்களை உள்ள இறக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது சுபஹான் அல்லாஹ், நம்மளை அல்லாஹ் எவ்வளவு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறான், நம்மளை எவ்வளவு நல்ல முறையில் நடக்க வைத்திருக்கிறான், நம்மளை நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துல பாத்ரூம் போறதுக்கு அல்லாஹ் கிருபை செஞ்சு வச்சிருக்கானா இல்லையா? பாத்ரூம் வருது, யாராவது வருவாங்களா நம்மளை கூப்பிட்டு போறதுக்குன்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளை நடந்து போய் உட்கார்ந்தோடனே பாத்ரூம் வர்ற மாதிரிலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானே. ஏதாவது சுவிட்சு போடுறோமா பாத்ரூம் வர்றதுக்கு? சொல்லுங்க. 1 டாய்லெட்டோ 2 டாய்லெட்டோ வர்றதுக்கு நாம் என்ன சுவிட்சு போடுறோமா? அல்லாஹுக்கு நாம் இந்த நியமத், இது மாதிரி நியமத்துகளை நாம் கொட்டி கொடுத்துருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நியமத்துகளை பற்றி எல்லாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அது சுருக்கம் அல்லாஹ் அந்த ஆயத்துல எப்படி சொல்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நியமத்துகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். என்னென்னலாம் நான் கொடுத்தேனேன்னு அல்லாஹ் கேட்பான். உனக்கு மூக்குல டீப்பு போட வச்சனா, உனக்கு தொண்டையில் வாய் வழியாக டீப்பு போட வைத்தேனா, அல்லது தொண்டையில டீப்பு போட வச்சனா, எதுவுமே இல்லாம உன்னை ராகத்தான் வச்சிருந்தனே, நீ என்ன பண்ணன்னு கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்களா இல்லையா, 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அடியானுடைய பாதம் நகலாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த 4 கேள்விகளை பற்றி சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் ஒவ்வொரு நேரமும் கேட்கறது தான், எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு பண்ணணும்னு கேட்பான். நீ என்ன கல்வியை கற்றாய், கற்றதின் பிரகாரம் என்ன அமல் செஞ்ச, உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழிச்ச, உனக்கு கொடுத்த ஆயுளை எப்படி கழித்தாய். ஆயுள்ங்கிறதுல எல்லாம் வந்துடும், இருந்தாலும் ஆயுள்ங்கிறத சொல்லிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக, வாலிபம்ங்கிறத அல்லாஹ் தனியாக கேட்பான். சிறு பிறந்த குழந்தையில இருந்து ஒரு மனிதனை வச்சுக்கலாம், ஏன்னா ஆண் அப்படிங்கிறதல்ல, ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். ஒரு மனிதன் சிறு பிராயத்திலிருந்து எப்பொழுது வயதுக்கு வருவானோ அது வரைக்கும் அவனுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. செய்துவிட்ட பாவங்களோ எதுக்கோ என்ன கிடையாது, கேள்வி கணக்கில் அல்லாஹ் கொண்டு வர மாட்டான். எப்ப நாளைக்கு கியாமத்து நாளை நிப்பாட்டி உனக்கு கொடுத்த நியாமத்துகளை பத்தி நீ பதில் சொல்லுன்னு எப்ப கேட்பான்னா, வயதுக்கு வந்தது முதல் தான் அந்த அவன் மனிதன் அப்படிங்கிற பக்குவத்துக்கு வர்றான். அதனால அந்த வயசுல இருந்துதான் அவனுக்கு உண்டான கேள்வி கணக்குகள் ஆரம்பமாகும். அப்படிங்கும் பொழுது இந்த வாலிப பருவம் அப்படிங்கிறதுக்கு இதுக்குன்னு தனி எஃபெக்ட் அல்லாஹ் கொடுக்குறான். அதுல செய்யற வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல தனி மதிப்பு உண்டு. வாலிபர்களுக்குன்னு சொல்லி அல்லாஹால அப்படி ஒரு மதிப்பை வச்சிருக்கிறான். வாலிபத்துல செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு மதிப்பு வச்சிருக்கிறான். அதனாலதான் வாலிபத்தை பத்தி தனியா கேள்வி கேட்பான். ஆயுள்லயே வாலிபமும் வந்துருது தானே, ஏன் தனியானா அந்த சூழ்நிலையில எல்லாத்துலயும் நீ பலமாக இருந்தாயே, நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான்ல. அதனால வாலிபத்தை பற்றி, ஆயுளை பற்றி, என்ன சம்பாதிச்ச, எப்படி செலவு செஞ்ச, அதே மாதிரி உன்னுடைய என்ன 4வது ஒரு விஷயம் சொன்னோமே, சத்தங்கைகளை, உன்னுடைய ஆயுள் காலம் 1, 2வது வாலிபம், 3வது நாம் என்ன சம்பாதிச்சோம், எப்படி செலவு செஞ்சோம், 4வது நம்மளுடைய சவுண்டு கேட்கல, ஆயுள் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோமே, ஞாபகம் வரும்போது இடையிலேயே சொல்லும். அப்ப இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாம நம்மளுடைய பாதங்கள் அகலாது அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த விஷயம், நம்மளுக்கு இவ்வளவு பெரிய நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் வாரி கொடுத்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதுல கவனம் இல்லாமல் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, நிஅமத்தானி, 2 நிஅமத்துகள் இருக்கிறது, மக்பூனுன் ஃபீஹிமா, அந்த 2லையும் மக்கள் ரொம்ப அசட்டையாக கவனமின்மையாக இருக்கிறார்கள்.
ரொம்ப சாதாரணமா அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்கும்போது அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். நிஅமத்துங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? சிஹத்துனா ஆரோக்கியம், உடல் நல்ல பலமாக இருப்பது. வல் ஃபராக் அப்படிங்கிறது ஓய்வாக நாம இருப்போம் பாருங்க. இந்த ஓய்வு நேரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா இது நிஅமத்துன்னு சொல்றாங்க. நானே ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேங்க, இந்த நேரத்துல போய் தொழுகைக்கு கூப்பிடுறீங்களே, நானே ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிறேன், இந்த நேரத்துல என்னை தொழுகைக்கு கூப்பிடுறீங்களே, இது என்னுடைய ரெஸ்டினுடைய நேரம் அப்படின்னு நாம ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. நாம் ரெஸ்டாக எந்தெந்த நேரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோமோ அதுவும் கூட உங்களுக்கு கேள்வி கணக்குல கட்டாயம் வரும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க. ஏன்னா நிஅமத்தானி மக்பூனுன், நிஅமத்தானி ரெண்டு நிஅமத்துகள்னு நபி சொல்றாங்க. ஒன்னு சிஹத்து உடல் ஆரோக்கியம், ரெண்டாவது வல் ஃபராக். நீங்கள் எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ இந்த ஃப்ரீயை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இதுவும் நிஅமத்து தான். அப்ப இந்த நிஅமத்துக்கு நாம கட்டாயம் பதில் சொல்லணும். இதனுடைய ஓய்வு நேரம் தானே, நான் அப்படி கழிச்சேன் இப்படி கழிச்சேன்லாம் இல்லாட்ட என்ன செய்ய முடியாது, கணக்கு சொல்ல முடியாது. சரியான முறையில் கணக்கு சொல்லாத வரை உங்களுடைய பாதம் அகலாது, அந்த இடத்தை விட்டு நகராது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்துறாங்க கண்ணியவான்களை. அதனால இந்த ஆரோக்கியம்ங்கிற நிஅமத்தை நாம பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல முஃமின்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானா. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, யக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின். 5க்கு முன்னாடி 5ஐ நீ பாதுகாத்துக்கொள். 5 கட்டாயம் உன்னை வந்து சேரும், அந்த 5 வந்து சேர்றதுக்கு முன்னாடி உண்டான 5ஐ நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி யக்தனிம் அப்படின்னு சொன்னா கனிமத்து, கனிமத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, போருக்காக வேண்டி போய் போர் செய்து அதுல எந்த படை வெற்றி கொள்கிறார்களோ இவங்களுக்கு தோத்து போனவங்க எல்லாருமே அதுல எத்தனை பேர் கைதியா கிடைக்கிறாங்களோ அவங்க கொண்டு வந்த பொருட்கள்ல இருந்து அவர்களுடைய வீடுகள் வாசல்கள் உட்பட எல்லாமே ஜெயிச்சவங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஜெயித்தவர்களுக்கு சொந்தமாக ஆகிவிடும். அந்த பொருளுக்கு பேரு கனிமத்து பொருள்னு அரபியில சொல்லுவாங்க. அதை எப்படி நாம் உரிமை கொண்டாடுவோமோ, அந்த பொருட்களின் மீது நாம் எப்படி ஆசை கொள்வோமோ, அது மாதிரி நீ என்ன செய்யணும், இந்த 5 விஷயங்களை வர்றதுக்கு முன்னாடி அந்த 5 விஷயங்களை நீ பாதுகாத்துக்கோ அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கனிமத்தாக நீ கருதிக்கொள் ஹம்சன், 5 விஷயங்களை, கபல ஹம்சின் 5 வருவதற்கு முன்னால் அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஷபாபக கபல ஹரமிக்க, வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீ என்ன செஞ்சுக்கோ, கனிமத்தாக கருதிக்கொள். வயோதிகம் வர்றதுக்கு முன்னாடி, வயோதிகம் கட்டாயம் எல்லாருக்கும் ஒரு நாள் வந்துதானே ஆகணும், பிறக்கிறவங்க ஒரு நாள் நாம் வயோதிகத்தை அடைந்தே தீர்வோம் அப்படிங்கிறத இது எழுதப்படாத விதி தான். அப்படிப்பட்ட அந்த விதி, இந்த வயோதிகம் வருவதற்கு முன்னால் உனக்கு வாலிபம் கிடைச்சிருக்கு பாரு, இதை நீ கனிமத்தா வச்சுக்கோ. நம்ம வயசான நேரத்துல பாத்துக்கிடலாம், ஹஜ்ஜு தானே, அதுக்கு ஒரு 50 வயசு 60 வயசு தாண்டட்டும், இப்படிலாம் நம்ம நல்ல காரியங்கள் செய்வதற்கு நமக்கு எப்போ முடியுதோ உடனே செஞ்சிடணும். அதுக்கு நம்ம தாமதப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதி கிடையாது. அதனால வாலிபம் அப்படிங்கிறது உனக்கு கிடைத்திருக்கும் பொழுதே அதை நல்ல விதத்தில் பக்குவமாக பயன்படுத்திக்கொள், வயோதிகம் வருவதற்கு முன்னால் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வஸஹதக கபல சகமிக, நோய் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் வந்தே தான் ஆகும். நோய்ங்கிறது வராத எந்த மனிதனும் இருக்க முடியாது. இது நோய் வருங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு உறுதிப்படுத்தி சொல்லும். ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் நோய் வரலன்னு குர்ஆனினுடைய தஃப்சீர்கள்ல எழுதப்பட்டிருக்கு. எந்த மனிதன் தெரியுமா உங்களுக்கு? ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா நோயை கொடுக்கல. அவனுக்கு நோய் கொடுக்காததுனாலதான் அவன் என்ன செஞ்சான்னா, அன ரப்புக்குமுல் அலா, உங்களுக்கெல்லாம் நான் தான் இறைவன்னு நினைக்கிறேன்னு முதல் பேசினா. ஆனா அது அப்படியே படிப்படியா வளர்ந்து அந்த வார்த்தை எப்படி ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய ரப்புகளுக்கெல்லாம் ரப்பு நான் தான் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு நோய் வந்தது இல்லைன்னு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கண்ணியவான்களை, இப்போ நோய் இல்லை அப்படின்னு சொன்னா தன்னை ரப்பனுடைய அந்தஸ்துக்கு மனிதன் கொண்டு போயிடுவாங்கிறதுனால அல்லாஹ் தஆலா நியதியாக என்ன வச்சிருக்கிறான்னா நோயை கொடுக்கறதுங்கிறத வச்சிருக்கிறான். அதனால இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு ஆரோக்கியம்னு ஒண்ணு நம்ம கொடுத்திருந்தோம் பாரு, இதை நீ கனிமத்தாக எடுத்துக்கொள், இதை நீ பாதுகாப்பாக வச்சுக்க, அந்த ஆரோக்கியமாக இருக்கிற காலத்திலே எல்லாத்தையும் நீ செஞ்சுக்க அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க கண்ணியவான்களை. மூணாவது சொல்லும்போது வகைனாக கபல ஃபக்ரிக, இதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஃபக்ர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், ஏழ்மை, வறுமை. அதே மாதிரி சாதாரணமாக
அடுத்தவர்களிடத்தில் தேவையாகுதல் அப்படிங்கிற ஒரு சூழல். இந்த சூழல் எல்லா மனுஷனுக்குமே ஏதாவது ஒரு சூழல்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல வந்து தான் அவங்க கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கக்கூடிய சூழல்கள் வரத்தான் செய்யும். அப்படி உண்டான சூழ்நிலைகள் வருவதற்கு முன்னால் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் பாரு கைனா, இதுல இருந்து நீ சேர்த்து வச்சுக்கோன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்துல அதாவது ஏழ்மையான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில என்கிட்ட இருந்தா நான் செய்வேன் அப்படின்னு நீ சொல்றதை விட இருக்கிற நேரத்துல நீ உனக்காக வேண்டி சேர்த்து வைத்துக்கொள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். நீ இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலம் வரும். அப்படி வர்றதற்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிறத கொடுத்து நீ என்ன செஞ்சுக்கோ, சேமித்து வைத்துக்கொள் அப்படிங்கிறத நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லித் தர்றாங்க. கண்ணியவான்களை நான் கூட ஏற்கனவே நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கிறவங்ககிட்ட, ஒரு நபித்தோழர் வஃபாத்துக்கு முன்னாடி கலிமா சொல்லி ஞாபகம் காட்டப்படும். அந்த கலிமாவினுடைய விஷயத்தை சொல்லாம அது கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க கூடாதா, அது முழுவதுமாக இருந்திருக்க கூடாதா, அது புதியதாக இருந்திருக்க கூடாதான்னு 3 விஷயத்தை சொல்லுவார். சொன்னோடனே மௌத்தா போயிடுவாரு அப்படிங்கிற செய்தி நமக்கு ஹதீஸ்களில் காண கிடைக்கும். என்ன விஷயம், இந்த மாதிரி இந்த தோழருக்கு களிமா சொல்லி கொடுக்கப்பட்டு சொல்லாம மூத்தா போயிட்டாங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவலைப்படுவார்கள், களிமா சொல்லலையே அந்த நபர்னு சொல்லி. அப்ப அந்த மனிதர் செய்த அந்த விஷயங்களுக்கு அந்த செய்திக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விளக்கம் சொல்லி தரப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விளக்கம் சொன்னதாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல சொல்லி தருவாங்க. அது கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடாதா அப்படின்னு அவர் ஏங்கினது, ஒரு கால் முடமாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கொஞ்சம் உதவி உபகாரம் செஞ்சு அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவர் உதவி செஞ்சிருப்பார். அது இன்னும் கொஞ்சம் தூரமா இருந்திருந்தா, இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நீ ஜன்னத்தை எடுத்துக்கோ, நீ இவ்வளவு தூரம் நீ அந்த மனிதனுக்கு உதவி செஞ்சல அதே அளவு தூரத்தை நீ சொர்க்கத்துல சொந்தமாக்கிக்கோன்னு அல்லாஹ் சொல்றான். மௌத்துக்கு முன்னாடி அந்த சஹாபிக்கு காட்டி இருக்கிறான். அதனால அந்த சஹாபி மௌத்தினுடைய நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தூரமா நான் அவரை கொண்டு போய் விட்டுருக்கேன் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறார். அது புதியதாக இருந்திருக்க கூடாதா அப்படிங்கும் போது, எப்பொழுது அந்த சஹாபி புது ஆடை வாங்கினாலும் பழைய ஆடையை என்ன செஞ்சிருவாங்களாம், கொடுத்துருவாங்களாம். இன்னைக்கு நாம பழைய ஆடைய தலைவாணிக்குள்ள வச்சு, அதாவது உரக்குள்ள வச்சு திணிச்சினாலும் தலையணையாக நாம் பயன்படுத்துவோமே தவிர அடுத்தவர்கள் பயன்படுத்துவதற்கு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு ஏதோ ஒரு எண்ணம் நமக்கு மத்தியில இருக்குது. இது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பழைய துணியை அவர் என்ன செஞ்சிருவாரு, தர்மம் செஞ்சிருவாரு, புது துணி ஒண்ணு வாங்கிட்டா அப்ப அதனுடைய சொர்க்கத்துல அதற்குண்டான பட்டாடைகளை பற்றி அவருக்கு மூத்தினுடைய நேரத்துல காட்டப்படுறதை பார்த்துட்டு, சார் அந்த பழசையே நான் வச்சுக்கிட்டு எனக்கு வாங்கின புதுசை நான் தர்மம் செஞ்சிருக்க கூடாதான்னு அவர் வருத்தப்படுறதாக நமக்கு ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி பழசுக்கே இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தர்றான்னு சொன்னா புதுசை கொடுத்திருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு அந்த சஹாபியினுடைய வருத்தம் என்பது நமக்கு அந்த ஹதீஸினுடைய அவர் மௌத்தினுடைய நேரத்தில் வெளிப்படக்கூடிய கலிமாவை விட இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினாங்கிறத நாம பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. அதே மாதிரி அது முழுவதுமாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு அவர் இயங்கின 3வது விஷயம், அதை பற்றி நமக்கு நபி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, ரொம்ப பசியோடு இருந்து ஒரே ஒரு காஞ்ச ரொட்டியை தண்ணியில முக்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில அந்த ரொட்டியை 2ஆ உடைச்சு நான் சாப்பிடும் போது பசின்னு ஒரு ஆள் வந்து கேட்டார், மிச்சம் இருந்த அந்த பாதி ரொட்டியை நான் அவருக்கு தர்மம் பண்ணேன். அந்த பாதி ரொட்டியினுடைய பலனை மௌத்தினுடைய நேரத்துல அந்த சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல உனக்கு இதுக்கு பதிலாக இவ்வளவு இருக்குங்கும் போது முழு ரொட்டியும் கொடுத்திருக்க கூடாதா நானு அந்த சஹாபி அவர்கள் வருத்தப்பட்ட நிகழ்வை தான் நமக்கு அந்த ஹதீஸ் சொல்லி தரும் கண்ணியவான்களை. நமக்கு ஃபக்ருங்கிற ஏழ்மை வருவதற்கு முன்னாலும் சரி, அல்லது நாம் ஏழ்மையிலேயே இருந்தாலும் சரி, கொடுப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையில்லைங்கிறது நம்ம புரிய முடியுது. மனசுதான் காரணம். அதை நம்ம தாராளமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதற்குண்டான பிரதிபலன் மௌத்தினுடைய நேரத்திலும் அல்லாஹ் தருவான், மௌத்துக்கு பின்னால் ஜன்னத்திலும் வைத்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைனாஅக கபல ஃபக்ரிக, ஃபக்ர் வர்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிறத கொடுத்து நீ நல்ல இடத்தை அடைந்து கொள், இறைவனிடத்துல நல்ல தரஜாவா அடைஞ்சுக்கோங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நாம என்ன செய்யறோம், கொடுக்கணும் போது பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு என்ன செய்யறோம், எங்க 5 ரூபா இருக்கு எங்க 10 ரூபா இருக்குன்னு கையிலேயே பிதிக்கி பார்த்து அப்படித்தானே செய்யறோம். கையாலேயே உள்ள பைக்குள்ளேயே வச்சு பிதிக்கி பார்த்து அதை எடுத்து இருக்கிற சின்ன காயினா பார்த்து நம்ம என்ன செய்யறோம், எடுத்து கொடுக்கிறோம். நாம் எதை எடுத்து கொடுக்கிறோமோ அது அவர்களுக்கு கொடுப்பதாக நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களுடைய டெபாசிட்டில் நீங்க உங்க உண்டியல்ல போடுறீங்கிறத நினைச்சுக்கோங்க. பரக்கத்தான முறையில் எடுத்து நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அதைத்தான் இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க, ஃபக்ருக்கு முன்னால் உங்களுடைய கினா, நீங்கள் செல்வந்தராக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய அந்த கொடுக்கும் தன்மையை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம எப்படி கொடுக்குறோம், பள்ளிவாசலுக்குன்னு சொல்லி சந்தா வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கு இல்ல, வீட்டுக்காரர்ல கேட்கல, வீட்டுக்காரர் கொடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல 50 ரூபாய்க்காக வேண்டி 3 தடவை அலையக்கூடியவர்களும் இருக்கிறாங்க கண்ணியத்திற்குரியவர்களை.
ஆனா ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த 1000 ரூபாய் என்ன செஞ்சிடறோம், பக்கத்துலனாலும் கடன் வாங்கினாலும் என்ன செஞ்சிடறோம், கேஸை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டு பணம் கொடுக்கறோமா இல்லையா? அப்போ ஒரு கேஸுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, நம்ம வீட்டினுடைய சிலிண்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட நாம் பள்ளிகளுக்காக வேண்டி கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது நம்மளுடைய கெஜெட்ல தான், நம்மளுடைய வரவு புக்கில் தான் வர வைக்குதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த 50 ரூபாய்க்கு கூட எத்தனை தடவை அலைய வைக்கிறோம். வயதானவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஒருக்கா என்கிட்ட நம்ம பள்ளியில வசூல் செய்த ஒரு நபர் சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க கூட, 3 மாடி ஏறினா சேர்த்து இந்த 50 ரூபாய்க்காண்டி நான் கேட்கல, வாங்கி வைக்கல, நாளைக்கு வாங்க தர்றேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அதை கேட்கும்போது நமக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும். நாம் பள்ளிகளுக்குன்னு சொல்லி தாராளமாக கொடுக்கணும் கனவான்களை. சென்ற வாரம் நம்ம பள்ளியிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் 18,000 ரூபாய் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், வசூல் செய்து கேரள மக்களுக்காக வேண்டி கொடுத்தோம். பரக்கத். அது மாதிரி நம்ம மஹல்லாலேயே இருக்கிற நம்ம பள்ளிக்காக வேண்டி நாம என்ன செய்யறோம், அந்த 50 கொடுக்கறத கூட நம்ம ஒரு 100ஆக மாத்தலாம். இப்பெல்லாம் 50 ரூபாய்க்குன்னு சொல்லி எங்கேயா போய் நம்ம மத்தியானம் உணவு சாப்பிட முடியுமா சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல விதத்துல சாப்பிடணும்னா 80 ரூபா 90 ரூபா கூடனா 100 ரூபாய்க்கு மேலதான் போய்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே. அப்படிங்கும்போது ஒரு நேர உணவு காசையாவது நான் பள்ளிக்காக வேண்டி சதக்காவாக, பள்ளிக்காக வேண்டி சந்தாவாக அப்படி நம்ம நியத்து வச்சு என்ன செய்யணும், கொடுக்கணும். கடையநல்லூர் போன்ற பெரும் பெரும் ஊர்கள்ல நல்ல சிறப்பா செழித்து விளங்குதுன்னா என்ன காரணம்னா, மதரசா மாணவர்களுக்கு உணவு கொடுப்பாங்க, பள்ளிகளுக்கு தாராளமாக செய்வாங்க. அவங்க பள்ளிகளை செழிப்பாக வைத்திருக்கிறார்கள், மஹல்லாக்கள் செழிப்பாக இருக்குது. அந்த ஊரை பத்தி வெளிநாடுகள்லையும் பேசுற அளவுக்கு செழிப்பா இருக்குதா இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய மஹல்லாவினுடைய பள்ளிகளை நாம செழிப்பாக வைப்போம். அல்லாஹ் நம்மையும் செழிப்புப்படுத்துவான். நம்மளிடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் நாம் நல்ல விதங்களில் கொடுத்தோம்னு சொன்னா நம்மளுக்கு அத வறுமை இல்லாத காலங்கள் வரும் பொழுது அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதைத்தான் நமக்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றன. அல்லாஹ் தஆலா சொல்லபடியும் கேட்டபடியும் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. நம்மளுடைய அருள்களுக்கு நாம் கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது சரியான முறையில் இலகுவான முறையில் ஜவாப் சொல்லிவிட்டு செல்லக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.